மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த முறை 50% அதிகமான வாக்குகளை பெறதுக்கான வாய்ப்பு இல்லை எனும் போது 2வது விருப்பு வாக்கு எண்ணுகின்ற ஒரு விஷயம் வெற்றியை தீர்மானிக்க போகுது. அதனால 2வது தெரிவு வாக்கு எப்படி வழங்கணும், அது எப்படி சேர்க்கப்படும், எண்ணப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதுதான் இந்த காணொலியுடைய முழு நோக்கமும். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு மக்கள் ஆர்வத்தோடு இருக்கிறத பார்க்க முடியுது. எனவே இந்த வாக்குகள் வெறுமனே செல்லுபடி அற்றதாக போயிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் இதை நாங்கள் பேசுகிறோம். ஏன்னு கேட்டால் 2019ஆம் ஆண்டு தபால் சந்தன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே அதிகப்படியான வாக்குகள் செல்லுபடியற்றதாக போனதாக சொல்லப்படுது. படித்த சமூகத்திலே அந்த பிரச்சனை இருக்கிறதாக இருந்தால் இன்னைக்கு சாமானிய மக்களுடைய நிலைமைகள் என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. எனவே எந்த வாக்கும் வீணானதாக ஆகக்கூடாது. அது ஒரு வெற்றியாளரை தோல்வி அடையவும் ஒரு தோல்வியாளரை வெற்றி அடைவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும் என்பதனாலதான். சரி, இந்த முறை ஒட்டுமொத்த வாக்குகள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் 1,70,40,000 அன்னிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இதுல புதிய வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் சேர்க்கப்பட்டிருக்குது. எப்படி இருந்தாலும் வாக்களிக்கிற வீதத்தை பொறுத்து தான் வெற்றி தோல்வி என்ற ஒரு விஷயத்த நிர்ணயிக்க போறாங்க. அந்த வகையில செல்லுபடியாத ஆகாத வாக்குகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல ஒட்டுமொத்த வாக்காளர்கள்ல நோயாளிகள் இருக்கலாம், இறந்தவர்கள் இருக்கலாம், வெளிநாடுகள் இருக்கிறவங்க இருக்கலாம். அதனால அண்ணளவாக 1,40,00,000 அல்லது 45 லட்சத்துக்குள்ள வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வகையில 80% அல்லது 83% தான் வாக்குகள் பதிவு செய்யப்படுவதாக சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தா ஒரு வேட்பாளர் வெற்றி அடையணுமாக இருந்தால் 50% தாண்டி எடுக்கிறதாக இருந்தால் கிட்டத்தட்ட 70 லட்சத்தை எடுக்கணும். 2019ஆம் ஆண்டுல கோட்டபாய ராஜபக்ச 69 லட்சத்தை எடுத்திருந்தாரு என்பதை நாங்க பாக்குறோம். எனவே இந்த வருஷம் அப்படியான ஒரு கண்டிஷன் இல்லை என்பதனால, முன்முனை போட்டியாக இருப்பதனால, ஒரு பக்கத்துல சஜித் பிரேமதாச, மற்றொரு பக்கத்துல அனுர்குமார திசாநாயக்க, மற்றொரு பக்கத்துல ரணில் விக்ரமசிங்க, ஏதோ ஒரு வகையில் நாமல் ராஜபக்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளம் போட்டியில் இருக்கிறதுனால அதிகப்படியான வாக்குகள் சிதறும் பட்சத்தில் இந்த 50% தாண்டுகின்ற ஒரு நிலை உருவாக விட்டால் 2வது சுற்று விருப்பு வாக்குகளை எண்ணுகின்ற ஒரு படலம் ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படியாக இருந்தா அப்படி ஒரு வாக்க மக்கள் போட்டாத்தானே எண்றதுக்கு இருக்கும். அப்படி போடல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லைன்னா நினைக்காத ஒருத்தர் வெற்றி பெறலாம், நினைச்சவர் தோல்வி அடையலாம். இது எதை போலன்னு கேட்டா நமக்கு தெரியும். ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் ஓட்டு போடாததுனால மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஆனார். ரணில் விக்ரமசிங்க தோக்குறதுக்கான ஒரு ஏற்பாடாக ஆனது. அதே தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் அதனுடைய பெறுபேறு வேறு விதமாக இருந்திருக்கும். எனவே நாம் அளிக்கின்ற வாக்குகள், அளிக்காமல் இருக்கின்ற வாக்குகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலை ஏற்படுத்தும் என்பதுதான் ஒரு அச்ச சூழல். அந்த வகையில நாங்க எப்படி இந்த தேர்தலை வாக்களிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோமாக இருந்தால் 2 விதத்தில் நமக்கு வாக்களிக்கலாம். ஒன்று நமக்கு விருப்பமான ஒரு வேட்பாளருக்கு புல்லடியை போட்டுட்டு வந்துடலாம். 2வது சுற்றுக்கு இந்த சீட்ல இருந்து வாக்கு எண்ணப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு விதம். அல்லது ஒரு இலக்கத்தை மட்டும் போட்டுட்டு வந்துடலாம். இந்த ரெண்டுமே ஒன்றாக பார்க்கப்படும். இது செல்லுபடியான ஒரு வாக்காக கருதப்படும். 2வது சுற்று வாக்கு எண்ணப்படுவதற்கு பிரதமான விஷயமா அமைகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒருத்தருக்கு 1வது இலக்கத்தை இட்டுட்டு அதுக்கு பிறகு 2வது இலக்கத்தை ஒருவருக்கும் 3வது இலக்கத்தை இன்னொருத்தருக்கும் கொடுக்க போறீங்க. இந்த கேட்டகரியில இருக்கிற வாக்குகளை தான் 2வது விருப்பு வாக்குல என்ன போறாங்க. உதாரணத்தை நாங்க சொல்லுவோமே, ABCDE ஒரு 5 வேட்பாளர் இருக்கான்னு வச்சுக்கலாங்களேன். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒட்டுமொத்தமாக வாக்குகள் எல்லாம் எண்ணி யாருமே 50% அதிகமான வாக்குகளை எடுக்கலன்னு வச்சுக்கொள்ளும் ஒரு ஏற்பாட்டுக்கு. இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதிகப்படியாக எடுத்தவங்க ஒரு ஷெட்யூல் நாங்க போட்டுக்கொள்வோம். உதாரணத்துக்கு மொத்த ஓட்டை நாங்க ஒரு 100ஆக வச்சுக்கொள்வோம். கணக்க புரிவதற்கு லேசாக 100 ஓட் வாக்களிக்கப்படுதுன்னு வைங்களேன். இப்ப ஏ எடுக்கிறார் 40, பி எடுக்கிறாரு 35, சி எடுக்கிறாரு 15, டி எடுக்கிறாரு 6, இ எடுக்கிறாரு 4. ஒட்டுமொத்த வாக்கு 100ஆக இருக்குது. இப்ப இந்த 100ல 50% தாண்டினு பார்த்தா யாரும் இல்லை. மேக்சிமம் ஏ எடுத்திருக்கிறார் 40 ஓட். இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா,
போட்டியில வந்து ஒன்னாவது இரண்டாவது இடத்தை யார் வகிச்சாங்களோ அவங்க போட்டியில சேர்த்துக்கொண்டு மற்ற எல்லாரையும் போட்டியில இருந்து விலக்கி வைப்பாங்க. அப்ப ஏ எடுத்தது வந்து 40, அவர் முதலாவதாகவும், பி 35 எடுத்திருக்கிறாரு, அவரை இரண்டாவதாக வச்சு போட்டோ டி சி டி இ எல்லாரையும் போட்டில இருந்து விலக்கி வைப்பாங்க. வெற்றியாளராக கருதப்பட மாட்டார் யாரும். இதுல இந்த 2 பேர்ல யாரும் வெற்றியாளர்கள் கிடையாது. காரணம் 50 வீதத்தை எட்டாததுனால. இப்ப என்ன செய்வாங்கடா, இப்ப பார்ப்பாங்க சி டி இ இந்த 3 பேர்ல ஏக்கு ஏதாவது வாக்கு இருக்கா அல்லது பிக்கு ஏதாவது வாக்கு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கலாமே, சி எடுத்தாங்க. சிக்கு வாக்களித்தவர் 1 போட்டாரு, 2ஐயும் 3ஐயும், அல்லது 2வது வாக்க வந்து ஏக்கு போட்டாரு, 3வது சும்மா விட்டாருன்னு வைங்களேன். இப்ப இந்த ஏக்கு போட்ட 2வது வாக்க ஏயோட சேர்ப்பாங்க. இதே சிக்கு வாக்களித்தவர் என்ன செஞ்சாரு, 1வது சிக்கு போட்டது போல 2வது ஏக்கும் 3வது பிக்கும் போட்டாரு. இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 2வது ஓட் ஏக்கு அதுல 2வது இலக்கம் இடப்பட்டதுனால அதை ஏயோட சேர்ப்பாங்க, 3வது செல்லுபடியற்றதாக ஆக்குவார். காரணம் என்னடா, இவரு போட்டியில இருக்கிற 2 பேரையுமே கணக்கெடுத்திருக்கிறாரு. அதனால 2வது வாக்கு யாருக்கு அவரு தெரிவு வாக்காக இட்டாரோ அதை ஏயோட சேர்ப்பாங்க, அதை விலக்கி வைப்பாங்க. அதே போல போட்டியில இருக்கின்ற ஏ பின்னு வச்சுக்கணுங்களேன். ஏக்கு போட்டவர் வந்து 2வது வந்து பிக்கு போட்டாரு, அந்த 2வது வாக்க பியோட சேர்க்கிறது இல்லை, ஏன் போட்டியில் அவர் இருக்கிறதுனால. பிக்கு போட்டவர் வந்து ஏக்கு 2வது இலக்கம் விட்டார், அந்த ஓட்டை வந்து 2வது வந்து ஏக்கு சேர்க்கிறது இல்லை. காரணம் அவங்க இருவருமே போட்டியில இருக்கிறாங்க என்பதனால. அப்ப நமக்கு தெரியற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போட்டியில இல்லாதவங்களோட லிஸ்ட்ல ஏக்கு இருக்குதா பிக்கு இருக்குதா என்பதை தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க சிக்கு போட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன செஞ்சீங்க, டிக்கு ஈக்கு போட்டீங்கன்னு வைங்களேன், 2 3 அதுவும் செல்லுபடியற்றதாக கருதப்படும். எனவே வாக்களிக்கிறவங்க வாக்களிக்கும் பொழுது விருப்பு வாக்கு மிக பிரதானமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த 100 ஓட்டுல 50 வீதத்தை எடுக்கல, ஒரு எடுகோலாக நாங்க ஏக்கு வந்து 40ஓட 2வது சுற்றுல ஒரு 4 ஓட் கிடைச்சிருவீங்களேன், மொத்தம் 44. 35 எடுத்த பி இருக்காரு இல்லையா, பி வந்து முதல் சுற்றுல வந்து 35 ஓட் எடுத்திருக்கிறாரு, அவருக்கு இந்த 2வது சுற்றுல ஒரு 6 ஓட் கிடைக்கணும், மொத்தம் 41. இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அளிக்கப்பட்ட இந்த இருவருக்கும் அளிக்கப்பட்ட மொத்த ஓட்டுல 50 வீதத்தை தாண்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்ப பாருங்க, 2 சுற்றுலையும் சேர்த்து 44ம் 41ம் 85. 85ல 50% தாண்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 44 எடுத்தவர் வெற்றியாளராக கருதப்படுவாரு. ஒருவேளை 35 எடுத்தவர் வந்து 2வது சுற்றுல 10 ஓட்டுகள் எடுத்தாருங்களேன், அவர் 45 எட்டுறாரு. இவருக்கு வந்து 40 எடுத்தவருக்கு 4 ஓட்டு தான் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அல்லது 3 ஓட்டு தான் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அவருக்கு 43 அல்லது 42 இருக்கும் வச்சுட்டா, முதல் சுற்றுல தோற்று போனவர் 2வது சுற்றுல வெற்றி அடைவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. எனவே வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளணும் நம்மளோட விருப்பு வாக்குகளை எப்படி நாங்க அமைச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. எனவே 2வது சுற்றுல 1வது சுற்றுலையும் சேர்த்து யாரு அதிகமான வாக்குகள் எடுத்து மொத்த வாக்குகளில் 50 வீதத்தை எட்டுகிறாரோ அவர் வெற்றியாளராக கருதப்படுவார் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கின்ற ஏற்பாடு. எனவே இந்த முறை வாக்கு சேகரிக்கின்ற வேட்பாளர்களும் சரி, அந்த கட்சியை ஆதரிக்கிறவர்களும் சரி, முதற் சுற்றோடு நின்று விடாமல் 2வது சுற்றுக்கு தமக்கு தேவையான வாக்குகளையும் சேகரிக்க பழகிக்கொள்வதோடு கவனமாக இருக்கிறதோட சில வழிமுறைகளை செய்து கொள்ளலாம். ஒன்று வந்து முதற் சுற்றிலேயே 50 வீதத்தை அடையிறதுக்கான பிரயத்தனத்தை மேற்கொள்றது. அது பெரும்பாலான வாய்ப்பில்லை என்பதனால அது முடியாத ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து தமக்கு வாக்கு கிடைக்காது என்ற பிரதேசங்கள்ல ஒரு விஷயத்தை சொல்லலாம். 2வது வாக்காக தெரிவாக எங்களுக்கு வாக்களிங்க என்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து தமக்கு போட்டியாக யாரு வருவாரோ அவருக்கு 2வது வாக்கு கிடைக்காமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்து கொள்ளலாம். அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து போட்டிக்கு வெளியே நிற்க முடியுமான, போட்டியிலிருந்து விலக்கப்படுகின்றவர்கள் யார் என்பதை ஊகித்து அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகள்ல தமக்கு விருப்பு வாக்கு கிடைப்பதற்கான பிரயத்தனத்தை செய்யலாம். எல்லாத்துக்கும் மேலாக
ஒன்னாவது இரண்டாவது வருகின்ற இடத்தில் இருக்கின்றவர்களுடைய இரண்டாவது வாக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்பதும், வெளியில் போட்டியிருந்து விலக்கப்பட்டவர்களுடைய இரண்டாவது மூன்றாவது தெரிவில் இருக்கின்ற வாக்குகளே செல்வாக்கு செலுத்துவதற்கான காரணமாக அமையும். எனவே என்னதான் இருந்தாலும் இந்த தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது என்பதை தாண்டி மிகப்பெரிய இரண்டாவது சுற்றிலே வெற்றியை தீர்மானிக்கின்ற அந்த விருப்பு வாக்குகள் தான் துரும்பாகவும் துரும்பு சீட்டாகவும் அமையும் என்பது எமது பார்வை. எனவே அவதானத்துடனும் தெளிவுடனும் சிறந்த முறையிலே வாக்களிக்க வேண்டும். பொருத்தமான நாட்டுக்கு தேவையான சமகால பிரச்சனைகளை கையாளுகின்ற ஒரு சிறந்த தெரிவாக இருக்க வேண்டும். இஸ்லாம் இதை ஷஹாதா என்று சொல்கிறது. உண்மைக்கு உண்மையாக நாட்டிற்கு நலவு யாரிடத்தில் இருக்கிறதோ அதே போல சமூகத்திற்கு நலவு யாரிடத்தில் இருக்கிறதோ அதே போன்று தீமைகளில் யார் குறைவோ அவரையும், நன்மைகள் யாரிடம் அதிகமோ அவரையும் நாம் தெரிவு செய்கின்ற ஒரு மனசாட்சியை முன்னிறுத்தி வாக்களிக்கின்றவர்களாக இருப்போமாக. கட்டாயம் உங்களுடைய தெரிவிலே இரண்டாவது மூன்றாவது என்ற ஒரு விருப்பு வாக்கையும் கண்டிப்பாக அளிக்க வேண்டும். அளித்தால்தான் இந்த தேர்தல் சுமூகமான முறையிலே பொருத்தமான ஒரு வேட்பாளரை ஜனாதிபதியாக நிறுத்த முடியும். அதுதான் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அவதானத்தோடு செயல்படுவோமாக என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.